ஹாய், உங்கள் யாருக்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? உண்மை சொல்லணுன்னா 25 இயர்ஸாக இருக்கேன். எனக்குன்னு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் கிடையவே கிடையாது. அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுந்திருக்கேன். பட் இப்போது இவ்வளோ இயர்ஸாக தெரியாமல் எனக்குன்னு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனால் நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க 25 இயர்ஸாக. பட்டு எனக்கு பண்ணாதவங்களுக்காக நான் அழுந்து புரண்டு அவங்களுக்கு போய் எல்லாம் பண்ணி என்னை ப்ரூஃப் பண்ணி ஏன் அப்புறம் யோசித்தேன், 1 ரூபீஸ்க்கு ஒர்த் இல்லாதவங்களுக்கு நம்ம போய் எல்லாம் பண்ணிருக்கணுமா? ஆனால் எனக்காக 25 வருஷம் பண்ணவங்களுக்கு நான் பண்ணுவோம். யாருன்னு கெஸ் பண்ணுங்களா? நம்ம அம்மா. என் அம்மா இல்லைனா இவ்வளோ நேரத்துக்கு இல்லை வேலைங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றிட்டு அப்படி இப்படி ஜாலியாக இருந்தேன். அங்கே அந்த ஸ்கூல் மாற்றி டியூஷன் சேர்த்து என்னை பாஸ் பண்ணது டீச்சர்லாம் இல்லை, எங்கள் அம்மா தான். நான் இப்போ ஒரு வேலையில் என் கையில் சம்பளம் வாங்குறேன்னா அதுக்கு ரீசனும் எங்கள் அம்மா தான். எனக்குன்னு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா. இப்போ எனக்கு என்ன கஷ்டனாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது எங்கள் அம்மாட்ட. சப்போஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க நம்மளோட கஷ்டத்தை கேட்டுட்டு அதில் என்ஜாய் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு தோள் கொடுத்து இப்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக அது எங்கள் அம்மா. இன்னும் ஃப்ரெண்ட்ஸுன்னா தேடி அவளுக்கிட்டே போக மாட்டேன், யார்கிட்டையும் போக மாட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்றைக்கி என் மதர்ஸ் டேன்னு சொல்லலை, ரியாலிட்டி எனக்கு அது உண்மையாக நடந்திருக்கு, அதனால சொல்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாப்பி மதர்ஸ் டேம்மா.